அன்பு உறவுகள் அனைவருக்கும் வணக்கம். ரிஷப் பந்த் கிரிக்கெட் பிடிக்கிற எல்லாருக்கும் ரொம்ப பிடிச்ச பேர் ரிஷப் பந்த். ஏன்னு சொன்னாக்க அவர் புகழோட உச்சியில எல்லா ஃபார்ம் ஆஃப் கிரிக்கெட்லயும் கலக்குன்னு கலக்கி புகழோட உச்சியில் இருந்த நேரத்துல இந்திய கிரிக்கெட்டுக்கு அடுத்த டோனி கிடைச்சிட்டாருன்னு கொண்டாடினாங்க. இந்திய கிரிக்கெட்டினுடைய ஸ்பைடர்மேன் அப்படின்னு அவரை கொண்டாடினாங்க. அந்த புகழோட உச்சியில் இருந்த நேரத்துல 2022ஆம் ஆண்டு டிசம்பர் மாதம் 30வது நாள் அவர் உத்தரகாண்ட் அவருடைய சொந்த ஊருக்கு அவர் போறப்ப அவர் வாகனம் விபத்துக்குள்ளாகுது. வாகனம் பத்திக்கிட்டு எரியுது. குற்றுயிரும் கொலையுருமாக ரிஷப் பந்த் அவர்கள் மீட்கப்படுகிறார். உடம்பு முழுக்க தீக்காயங்கள், ஏகப்பட்ட இடங்கள்ல லிகமெண்டெல்லாம் கிழிஞ்சு அவருக்கு நிறைய காயங்கள். மருத்துவமனைக்கு போறப்ப அவர் அரைகுறை நினைவோடு அவர் பேசிய முதல் வாக்கியம், அவர் சொன்ன முதல் வாக்கியம் என்னன்னா, நான் மீண்டும் கிரிக்கெட் விளையாட முடியுமா அப்படின்னு கேட்கிறாரு. டாக்டர் சொல்றாங்க, நீங்க பொழைச்சதே முதல் அதிசயம், இதை மாரி நீங்க நடந்தீங்கன்னா அது 2வது அதிசயமாக இருக்கும், இதை மாரி நீங்க கிரிக்கெட் விளையாட போனீங்கன்னா அது நிச்சயம் 3வது அதிசயமா இருக்கும் அப்படின்னு சொன்னாங்க. டாக்டர் சொன்ன அந்த 3 அதிசயத்தையும் ரிஷப் பந்த் அவர்கள் நிகழ்த்தி காட்டினாருங்க. 1 வருட காலம் என்னென்ன பிசியோதெரப்பி டெடிகேஷனோட அவர் பண்றாரு. எல்லாவித பயிற்சிகளையும் மேற்கொள்றாரு. கொஞ்சமாக ஃபார்முக்கு அவர் வர்றாரு. T20ல கலக்குறாரு, டெஸ்ட் மேட்ச்ல கலக்குறாரு. 2025 நம்மளால மறந்திருக்கவே முடியாது, இங்கிலாந்து டெஸ்ட் தொடர். அதுல தொடர்ந்து செஞ்சுரிகள் அடிக்கிறாரு. ட்வின் செஞ்சுரிஸ் அவர் அடிச்சாரு. கடைசி டெஸ்ட்ல ஆங்கிள் இன்ஜுரி ஆகுது. கட்டு போட்டு ரிஷப் பந்த் களத்துல விளையாடுறாரு. எப்பேற்பட்ட அர்ப்பணிப்பு பாருங்க அந்த வீரனுக்கு. அதனால்தான் மீண்டும் ஒரு ஃபீனிக்ஸ் பறவையாட்டம் இந்த ரிஷப் பந்த் கிரிக்கெட்டுக்குள்ள திரும்ப வர முடியுமான்னு கேள்வி கேட்ட அத்தனை பேரும் வாயடைக்கிற விதமாக மீண்டும் தன்னை நிரூபித்து காட்டினார் ரிஷப் பந்த். அவர் என்ன நமக்கு சொல்ல வர்றார், அவர்கிட்ட இருந்து நம்ம கத்துக்கிற பாடம் என்ன தெரியுமா நண்பர்களே? நம்முடைய முயற்சியை நோக்கி, நம்முடைய இலக்கை நோக்கி நாம் பயணப்படுகிற வேளையில் நமக்கு எந்த விதமான தடைகள் வந்தாலும் கூட, எத்தனை முறை விழுந்தாலும் கூட, தன்னம்பிக்கையோடு முயற்சியோடு நம் இலக்கை நோக்கி போராடினால் நம்முடைய வெற்றியை யாராலும் தடுக்க முடியாது. அதுதான் அவர் சொல்ற பாடம்.